Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொகுதி ஒதுக்கீடு செய்வதில் விடாப்பிடியாக இருக்கும் திமுக, தொகுதி ஒதுக்கீடு செய்வதில் திமுக விடாப்பிடியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரசுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை திமுக ஒதுக்கியுள்ளது. மதிமுகவுக்கு ஒற்றை இலக்கத்தில் திமுக தொகுதியை ஒதுக்கியுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைகிறார். ஜோ மகேஸ்வரன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிவேதா, திமுக கூட்டணியில சற்றேறக்குரிய 26 கட்சிகள் இருக்கின்றன. அதுல 16 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. கட்சிகள் அதிகமாக இருக்கு, அதனால தொகுதியை குறைக்கிறோம்னு திமுக சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைத்து கொண்டிருக்கு. அதனாலதான் முதல்ல தொகுதி ஒதுக்கின ஐயுஎம்எல் கடந்த 2021 3 இடங்கள்ல போட்டிட்டாங்க. அவங்களுக்கு 2 தான் தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி கடந்த முறை 2 தொகுதியில போட்டாங்க, இப்ப 2 ஒதுக்கியிருக்காங்க. மதிமுக கடந்த முறை 6 தொகுதிகளை போட்டிட்டாங்க, இப்ப அவங்களுக்கு 4 தான் கொடுத்திருக்காங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கடந்த முறை 3 தொகுதி, இப்ப 2 தொகுதி தான் ஒதுக்கியிருக்காங்க. இதே வரிசையில தான் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக ஆகிய கட்சிகளுக்கும் கடந்த முறை இந்த 3 கட்சிகளும் தலா 6 இடங்கள்ல போட்டிட்டாங்க. அவங்களுடைய தொகுதியுடைய எண்ணிக்கையை 4ஆ குறைக்க, எப்படி மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்குனாங்களோ அதே போல விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 3 கட்சிகளுக்குமே தலா 4 தொகுதிகள் என்று திமுக முடிவு செய்திருப்பதாகவும், இதை இந்த 3 கட்சிகளுமே ஏற்கவில்லை என்று கூட்டப்படுகிறது. இன்னும் சொல்லணும்னாக்கா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார், திமுக ஒதுக்குற தொகுதிகள் எண்ணிக்கை எங்களுக்கு ஏற்புடையதாக இல்ல, கட்சிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எங்க தொகுதிகளை குறைக்கிற திமுக காங்கிரஸுக்கு மட்டும் எப்படி கூடுதலான தொகுதிகளை ஒதுக்குனாங்க, காங்கிரசுக்கு என்ன அவர்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்திற்கு ஏற்ப 22 தொகுதிகளை ஒதுக்குனாங்கன்னா எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எங்கள் பலத்துக்கு ஏற்ப 10க்கு மேற்பட்ட தொகுதிகள், இரட்டை இலக்கத்துல தொகுதி வேணும், 10க்கு மேற்பட்ட தொகுதிகள் வேணும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலர் நேற்றும் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களும் அந்த 6க்கு குறைவு அல்லது இரட்டை இலக்கம் என்பதுல உறுதியாக இருக்கிறாங்க. 4 தொகுதி என்பதை அவர்கள் ஏற்கவில்லை. இப்ப அந்த 4 தொகுதியையும் ஏற்கிறதா, கொள்கை கூட்டணி இதயத்தின் இடம் என்றெல்லாம் சொல்லி அந்த திமுக கொடுக்கிற 4ஐயும் ஏற்றுக்கொள்வதா, அல்லது கூடுதலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை போல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போல விடாப்பிடியாக இருந்து கூடுதல் தொகுதிகளை பெறுவதா என்பது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கூட்டம் இன்னைக்கு நடக்குது. அதுல அவர்கள் இது குறித்து விரிவாக விவாதித்து முடிவெடுக்க போறாங்க. அதே போலதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுடைய கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு சந்தித்து இந்த 2 கட்சிகளுமே சற்றக்குறைய 2 முறையும் ஒரு கட்சி 3 முறையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஆனாலும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. திமுகவும் இந்த 4 என்பதுல ஒரு தொகுதியோட கூட கொடுக்கறதுல இந்த 3 கட்சிகளுக்குமே, விசிகாவாக இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த 3 கட்சிகளுக்குமே தலா 4 என்கிற இடத்துலதான் திமுக பேசுறாங்க. என்ன மதிமுகவுக்கு என்ன அளவுகோலோ அதே தான் இவங்களுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலதான் மதிமுக கொஞ்சம் அவசரப்பட்டு உடன்பாட்டுக்கு சென்று கோட்டை விட்டது, மதிமுக நிர்பந்தத்துக்கு அடிபணிந்து விட்டது அப்படின்னு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே கொந்தளிப்புல இருக்கிறதையும் சமூக வலைதளங்கள்ல அவர்கள் கருத்து தெரிவிக்கிறதும் பார்க்க முடிகிறது. அப்ப மதிமுக போல நம்ம அவசரப்படக்கூடாது, நாம எப்படி காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பேசி அழுத்தம் கொடுத்து கூடுதல் இடங்களை பெற்றதோ அதே எண்ணிக்கையை பெற வேண்டும் என்று விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் 3 கட்சிகளுமே உறுதியாக இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் தேமுதிகவுக்கு எத்தனை இடத்தை, ஏன்னா அந்த கூட்டணியில இப்பதான் வந்திருக்காங்க, அவர்களுக்கு வந்தவுடனே ஒரு மாநிலங்களவை பதவிக்கான இடத்தையும் கொடுத்துட்டாங்க, மாநிலங்களவை உறுப்பினராகவும் சுதீஷ் ஆயிட்டாரு. அந்த கட்சிக்கு கொடுத்திருக்க முக்கியத்துவம் தான் இந்த கூட்டணிக்குள்ள நீண்ட காலமாக இருக்கிற 9 ஆண்டுகளாக இருக்கிற இந்த 4 கட்சிகளுக்குமே ஒரு அதிருப்தி இருந்தாலும் கூட மதிமுக வேற வழி இல்லாம கொடுத்ததை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த 3 கட்சிகளும், விசிக, கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளும் சேர்ந்த 3 கட்சிகளுமே தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குறீங்களோ அந்த எண்ணிக்கை அல்லது அதை விட கூடுதலாக என்பதுல உறுதியாக இருக்கிறாங்க. அதனாலதான் தேமுதிகவுக்கான தொகுதி எண்ணிக்கை இன்னும், சட்டப்பேரவை தொகுதி எண்ணிக்கை இன்னும் அறிவிக்கப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டே இருக்கு. இந்த சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை என்னைக்கு நடைபெறுகிற தேர்தல் தேதியை அறிவிக்க போறதா, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கிற சூழல்ல இப்போது வரை இந்த 3 கட்சிகளோடு தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்படவில்லை. அவர்கள் கேட்கிற பழையபடி 6 தொகுதிகளை ஒதுக்க போறாங்களா, குறைத்து திமுக கொடுக்கறதை ஏத்துக்க போறாங்களா, இல்ல காங்கிரஸை போல தேமுதிகவை போல கூடுதல் இடங்களை பெற்று
சாதிக்க போறாங்களா? தேமுதிக அப்பதான் முதல்ல இருந்தாலும் கூட ஏற்கனவே ராஜ்யசபா ஒண்ணு வாங்கிட்ட சூழல்ல இப்ப காங்கிரஸை போல இந்த 3 கட்சிகளும் இடத்தை கூடுதலாக பெறப்போகிறார்களா, அல்லது மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை போல தங்களை குறைத்துக் கொள்ள போகிறார்களா என்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற திமுக இது போன்ற சிறிய கட்சிகளை எண்ணிக்கையை குறைத்து அவங்க திமுக சின்னத்திலே நிக்க சொல்லி வலியுறுத்துவதன் மூலமாக கூட்டணி கட்சிகளை மெல்ல மெல்ல விழுங்க பார்க்கிறதா, கபலீகரம் செய்கிறதா என்கிற ஒரு அதிருப்தியை அந்த கூட்டணி கட்சிக்கு மத்தியிலே எழுந்திருக்கிற சூழல்ல, தொகுதி பங்கீடுடைய பேச்சுவார்த்தை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிற சூழல்ல, தேர்தல் தேதியும் விரைவில் அறிவிக்கப்பட போற சூழல்ல இந்த 3 கட்சிகளும் விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்ன செய்ய போறாங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு முடிவெடுக்க போறாங்க. அதை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முடிவெடுக்க போறாங்க. 2 பேருமே ஏற்புலேருந்து வெளிப்படையா அறிவிச்சுட்டாங்க. ஆனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க. நாங்க பேசிட்டு இருக்கிறோம், கொள்கை கூட்டணி சீட்டுக்காக எல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் கூட இந்த தொகுதி பங்கீட்டுல இவங்க சில சொல்றாங்க, நாங்க அதை ஏத்துக்கிறோங்கிற கருத்தை சொல்லாம விசிக மௌனமாக இருக்கிறது. இந்த மௌனத்துக்கு பின்னால இருக்கிற அவர்களுடைய வியூகம் என்ன என்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. இந்த 3 கட்சிகளும் திமுக கூட்டணியிலேயே தொடரப் போகின்றனவா? திமுக கொடுக்கிறதை ஏத்துக்கிட்டு அதே கூட்டணியில தொடர போறாங்களா, இல்லை மறுத்து வெளியேற போறாங்களா என்பதெல்லாம் ஒரு சில மணி நேரங்கள் அல்லது ஒரு சில நாட்கள்லயே இப்ப தெரிய வந்துடும் நிவேதா.